இடிப்பச்சட்டி அடுப்புல வச்சிருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இது ஒரு பொடி பண்ணணும். கடலப்பருப்பு, காஞ்ச மிளகா, இது கொத்தமல்லி வர, கடலப்பருப்பு, காஞ்ச மிளகா, பெருங்காயம் அதெல்லாம் போட்டு வறுத்துட்டு ட்ரையா வறுத்துட்டு இல்லை எண்ணெய் ஊற்றி பொடி பண்ணி வச்சுக்கணும். தேங்காய், கருவேப்பிலை, உப்பு, பெருங்காயம், கடுகு, எண்ணெய். நான் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மெத்தடை பற்றி தான் பண்ணணும். இந்த சுண்டல் நல்லா இருக்கும். இந்த மெத்தடில் பண்ணி பாருங்க. அதுக்கு தான் கருவேப்பிலை போட்டு அந்த சுண்டலை வந்து போட வேண்டியதான். ஸ்பூன் ஆயிலே போட்டேன். போட்டு அந்த பொடி போடணும். இந்த பொடி வந்து உங்களுக்கு காரத்துக்கு தேவையான மிளகா போடுறதுனால அந்த பொடி போடணும். தேவையான அளவு போட்டு ஒரு வதக்கிட்டு ரொம்ப வதங்காதீங்க, ஃப்ரை ஆயிடும். லைட்டா அதை வறுத்துட்டு பொடி பண்றதுன்னா அதனால லைட்டா வறுத்தா போதும். தேங்காயும் போட்டு சுண்டல் ரெடி. தேங்காய் நல்லெண்ணெய் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் சுண்டல். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.